கணவருக்கு கால் பண்ணிட்டு நீங்க 5 லட்சம் கொடுத்துட்டீங்க சார் என்கிட்ட, நீங்க ஏமாந்துட்டீங்க என்ன கேப்பீங்க? போன் அடிச்சோன்னே எங்க அந்த 5 லட்சம் எடுத்து நேராவே நீ எப்படி என்ன ஏமாத்தலாம் அப்படி கேப்பீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்க மனைவி ரொம்ப நல்லா பேசுறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு இந்த லேடி சொல்றாங்க. நாங்க எல்லா கால்ஸையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேல இப்ப வரைக்கும் 3 நாள்ல எனக்கு என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஓகேங்களா? சோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கும் இவர் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அமைச்சு ஏமா இது ரெண்டும் ஒன்னா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னா இருக்கு நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை அவர் சங்கத்து மூலியமா கொண்டு போனோம். அந்த லேடி ஒத்துக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் தான் பாலிமர் நியூஸ்ல போட்ட. ஆனா உங்களையோ உங்க கணவர் பேரையோ நாங்க சொல்லல, அப்படி நான் எனக்கு நடந்ததை தான் சொன்னேன், இவங்க தப்பா திணிச்சு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசணுமோ எல்லாத்தையும் இவங்க உட்காந்து திணிச்சிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா சார்? இதனால மார்ச் மாசம் நான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, மார்ச் மாசம் நான் கமிஷனர் ஆபீஸ் வரும்போது we lost our baby. எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இது மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார், இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணி வந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவி கேக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார்.